Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் LLB ல வந்து ரெண்டு விதமான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து LLB ஹானர்ஸ், ரெண்டாவது வந்து நார்மல் LLB அஃபிலியேட்டட் காலேஜஸ். சரிங்களா? இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம LLB படிக்கிறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வந்து செலவாகும், LLB ஹானர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து ஒரு நேருக்கு வந்து செலவாகும், அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும், சிலபஸ் வந்து எப்படி இருக்கும், எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஓவர்வியூவா தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து LLBக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி LLBக்கும் LLB ஹானர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, அட்மிஷன் வந்து எப்படி வந்து நம்ம அட்மிஷன் போடணும், எந்தெந்த இடத்துலலாம் வந்து LLB கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலாம் காலேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற பத்தின ஒரு அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஓகே, இப்போ இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து LLB வந்து படிப்பதற்கு உண்டான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜூலை வந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. மேபி நீங்க வந்து LLBக்கு வந்து படிச்சு விருப்பப்பட்டு நீங்க வந்து ஜட்ஜ் ஆகணும், அட்வொகேட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க வந்து இந்த கவுன்சிலிங் மூலமா அட்டன் பண்ணி தாராளமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை பத்தின அப்டேட்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஒரு கைட்ஸ் படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து LLB ஹானர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் LLBக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து LLB ஹானர்ஸ் அப்படிங்கிற போது ஒன் பை ஒன்னா வந்து பாத்திரலாம். சரிங்களா? ஓகே, ஆக்சுவலா வந்து LLB ஹானர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். LLB அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டப்படிப்பு, 3 வருட சட்டப்படிப்பு அப்படிங்கிறது இருக்குது. LLB ஹானர்ஸ் அப்படிங்கிறது அதே LLB சட்டப்படிப்புல வந்து ஹானர்ஸ் டெப்தா நீங்க வந்து படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து LLB ஹானர்ஸ். இது ஒவ்வொரு வருஷமும் வந்து 3 இயர் LLB ஹானர்ஸ்ல வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 156 சீட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணுவாங்க. இதை கண்டிப்பா நீங்க வந்து ரெகுலர்ல மட்டும்தான் போயிட்டு வந்து பண்ண முடியும். எக்காரணத்தை கொண்டும் நீங்க வந்து டிஸ்டன்ஸ்லயோ இல்ல வந்து கரஸ்பாண்டிங்லயோ உங்களால வந்து ஹானர்ஸ் அப்படிங்கறத வந்து பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து கண்டிப்பா வந்து 3 இயர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2 செமஸ்டர், ஆக்சுவலா இது வந்து செமஸ்டர் பேட்டர்னா தான் வந்து நடக்கும். இப்ப எப்படி நீங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து 2 செமஸ்டர் அப்படிங்கறத நீங்க இந்த ஈச் செமஸ்டர் நீங்க வந்து பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலயுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்டா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுல வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபீஸ் தான். ஆக்சுவலா வந்து ஹானர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அங்க சென்னையில இருக்கக்கூடிய கேம்பஸ்ல தான் போயிட்டு நீங்க வந்து எக்ஸாமினேஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறது எல்லாமே சென்னையில தான் உங்களால வந்து பண்ண முடியும். நீங்க அதர் ஸ்டேட் இல்ல அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சென்னையில போயிட்டு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள தரமணியில போயிட்டு நீங்க வந்து ஸ்டே பண்ணி தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஆனுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க 87,000 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கோர்ஸ் ஃபீஸ் மட்டும்தான். நீங்க வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்டலுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்குன்னு வந்து சோயில பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு, அதாவது உமனுக்கு மட்டும்தான் வந்து ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கறது வந்து அவைல் பண்ணியிருக்காங்க. ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் வந்து தனியா தான் வந்து வெளியில வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அங்கதான் நம்ம வந்து ஸ்டே பண்ணி என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலரா போற மாதிரி இருக்கும். மேபி நீங்க வந்து சென்னை சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா ஹாஸ்டல் உங்களுக்கு வந்து தேவையில்லை. நீங்க நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? அதுல டியூஷன் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், லைப்ரரி டெபாசிட் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ், இன்டர்னல் ஃபீஸ், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், கிளாஸ் அமனன்ஸ், அதே மாதிரி யூனிவர்சிட்டி டெவலப்மெண்ட் ஃபீஸ், அதே மாதிரி பார் கவுன்சில் ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ், மூட் கோட் ஃபீஸ், NSS, ரெட் கிராஸ் ஃபீஸ்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 87,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு 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 ரவுண்டா வந்து அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வரும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கும் நீங்க வந்து 87,000 ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இதை தாண்டி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நீங்க வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அந்த 1000 ருபீஸ் நீங்க ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி தான் நீங்க எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர வேற பெருசா உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து வராது. சோ நீங்க லைப்ரரி எல்லாமே நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருவீங்க. அந்த லைப்ரரி டெபாசிட் ஃபீஸ் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மீதி எந்த ஃபீஸும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ண மாட்டாங்க. அட்மிஷன் ஃபீஸ் வந்து 5,000. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் இருக்கும். அடுத்த 2 இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து 5,000 வந்து கிடையாது. அதெல்லாம் நீங்க லெஸ் பண்ணிட்டு மீதி எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட்டை
அடுத்தடுத்த வருஷம் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு அப்டேட்டா வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த சோயல்ல வந்து 156 சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 156 சீட்ஸை யாருக்கெல்லாம் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஆணைப்படி வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில தான் நமக்கு சீட் அப்படிங்கிறது தனியா பிரிப்பாங்க. அதுல ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 31%, பேக்வர்ட் கிளாஸ் அதாவது பிசி அதர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 26.5%, பேக்வர்ட் கிளாஸ்ல முஸ்லிம்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.5%, எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 20%, அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 15%, அதே ஷெட்யூல் காஸ்ட்ல வந்து அருந்ததியர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3%, ஷெட்யூல் ட்ரைபல்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 1% சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து சீட் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அரசாணை நிலை ஜிஓ நம்பர் எம்எஸ்ல வந்து 50வது இடத்துல நீங்க போயிட்டு செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோடைய அந்த அரசாணை உங்களால வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இது வந்து லா மட்டும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் கோட்டா மூலியமா நீங்க உள்ள வந்து எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் எல்லாருக்குமே இப்போ பிசிக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சீட் வந்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கறத அடிப்படையில இடஒதுக்கீடு அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அது வந்து இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 156 சீட்டை வந்து பிரிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த கேட்டகரியில எல்லாருமே வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து பண்ணிருப்பாங்க கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு. அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது யாரெல்லாம் ஹையான மார்க் வந்து வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு சொல்லிட்டு மார்க் வந்து அந்த ரேங்கிங் அடிப்படையில உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ஓபன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி, என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லயே வந்து ஓசி கேட்டகரியில வரீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த ஒரு இடத்துல தான் வருவீங்க. அதனாலதான் வந்து இந்த ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும் காம்படிஷன் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். கட் ஆஃப் மார்க்கும் ரொம்ப வந்து ஹையா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுடைய ஃபாதர் வந்து முன்னாள் ராணுவ படை வீரரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1% கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சுதந்திர போராட்ட வீரரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1% கொடுப்பாங்க. அதே மாதிரி பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஒரு 1% வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா அப்படிங்கிற ஒரு கோட்டா மூலியமா உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா சீட் அப்படிங்கறத அலோகேட் வந்து பண்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்எல்பி ஹானஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். சோ பேசிக்கா வந்து உங்களுக்கு வந்து செமஸ்டர் அதாவது வந்து சிலபஸை பத்தி வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். சிலபஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்எல்பிக்கும் எல்எல்பி ஹானஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆகும். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பி உடைய ஹானஸ் அப்படிங்கிறது டெப்தா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் அப்படிங்கறத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து கோர் பேப்பர்ஸ், மேஜர் பேப்பர்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின் கோர் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிஷனலா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்எல்பி ஹானஸ்ல வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ அதுல வந்து எப்படி வந்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து செமஸ்டர் 1ல வந்து என்னென்ன பேப்பர்ஸ் வந்து வரும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் இருக்குது. இத பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தனியாவே வந்து செமஸ்டர் பத்தின அப்டேட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அதையுமே நீங்க பார்த்து வந்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? சோ இதெல்லாமே இப்ப பேசிக்கா நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஹானஸ் கோர்ஸுக்கு. அதே இது அஃபிலியேட்டட் கோர்சஸ்க்கு நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஓகே, எல்எல்பி கோர்ஸ்லயே வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த வருஷம் எவ்வளவு சீட் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா 2530 சீட்ஸ் அப்படிங்கறது வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த 2530 சீட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக மட்டுமே போயிட்டு நம்ம வந்து அட்மிஷன் வந்து பண்ண முடியும். அதுல 15 காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜும் மீதி இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே வந்து கவர்மெண்டோடைய எய்டட் அதாவது சாரி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேட்டட் பிரைவேட் காலேஜ். இந்த பிரைவேட் காலேஜ்லயுமே நீங்க டைரக்டாவும் போயிட்டு வந்து அட்மிஷன் போடலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டால. கவர்மெண்ட் கோட்டா மூலியமாகவும் நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா அட்மிஷன் வந்து போட முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து ஃபீஸ் வந்து எப்படி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அட்மிஷன் பண்றபோது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1300 ரூபாய் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி அட்மிஷன் வந்து போட்டுருவீங்க. அட்மிஷன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெகுலரா வந்து காலேஜஸ் வந்து போவீங்க. எக்ஸாம் டைம்ல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து அட் டயத்துல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 11 பேப்பர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து அட்டன் பண்ணுவீங்க. இன்க்ளூடிங் வந்து இப்போ போன வருஷத்துல இருந்து சட்ட தமிழ் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்க்ளூடிங் பண்ணிருக்காங்க. அதை சேர்த்து தான் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. இது வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு. அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து ஒரு 1200 ரூபாய் சம்திங் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்ல வந்து எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லிட்டு வரும். இதை தாண்டி வந்து அடுத்தடுத்த வருஷம் வந்து நீங்க அட்மிஷன் வந்து மறுபடியும் ஒன் பை ஒன்னா வந்து போடணும். அதுக்கு வந்து ஒரு 800 ரூபாய் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்த செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. இதை தாண்டி நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனி ஃபீஸ். சரிங்களா? ஒரு மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டா வந்து 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கறது வந்து இருக்கும். எல்லா காலேஜ்லயுமே வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சில கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து
லேடிஸ்க்கு மட்டும் இருக்கும். ஒரு சில காலேஜ்ல லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கும் இருக்கும். ஒரு சில காலேஜ்ல வந்து ஜென்ஸுக்கு மட்டும் வந்து வெளியில இருக்கும். ஒரு சில காலேஜ்ல லேடிஸ்க்கு வந்து இன்க்ளூடிங் வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். அப்படி ஹாஸ்டல் இல்லாத காலேஜ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, வெளியில எடுத்து நீங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி கூட நீங்க ரெகுலரா வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறத அட்டெண்ட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு உண்டான ஒரு அப்டேட். இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2530 சீட்ஸ் அப்படிங்கிற வந்து இன்க்ளூடிங் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த காலேஜ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சேம் ப்ராசஸா தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் அட்டெண்ட் பண்ணுவீங்க. செமஸ்டர் தான். ஒரு வருஷத்துக்கு வந்து 2 செமஸ்டர். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நீங்க வந்து ஒரே நேரத்துல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த 11 சப்ஜெக்ட்டையும் நீங்க வந்து எழுதிருவீங்க. அது வந்து 1 இயர் ஆனுவல் எக்ஸாமினேஷன் மாரி வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒன்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் இந்த மாரி வந்து ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து லாக்டவுன் டைம்ல இருந்து இப்படி இருந்தது. அது இன்னமும் வந்து ஸ்டாப் பண்ணாம அப்படியே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்த செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மே மந்த்தும், நவம்பர் மந்த்தும் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்எல்பியை நீங்க வந்து கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? இல்ல ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் வந்து தமிழ் மீடியம் அப்படிங்கிற வந்து அவைலபிளா இருக்குது. அது எந்தெந்த காலேஜ்ல இருக்கு அப்படிங்கிற நீங்க ப்ரௌச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலேஜோட நேம் போட்டு அந்த காலேஜ்ல வந்து தமிழ் மீடியம் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். நீங்க மேபி வந்து எல்எல்பி வந்து தமிழ் மீடியத்துல படிச்சா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சில பேரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஒவ்வொரு காலேஜ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் உங்களுக்கு இதுல வந்து ப்ரௌச்சர்ஸ்ல வந்து இருக்குது. ப்ரௌச்சர்ஸ்க்கான லிங்க் உங்களுக்கு எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ இப்ப இந்த எல்எல்பிக்கு உண்டான சிலபஸ் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிற பார்க்கலாம். ஓகே. இந்த 3 இயர் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு உண்டான அந்த 3 இயர் எல்எல்பிக்கான சிலபஸ். இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கும் அப்ளிகபிள் ஆகும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு அதாவது வந்து அந்த பிரைவேட் காலேஜஸ்க்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? இந்த பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 2 செமஸ்டர். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்கும். லாங்குவேஜ் பேப்பர்ல வந்து இங்கிலீஷ் வந்து ஏற்கனவே இருந்த தருணத்துல இப்ப வந்து சட்டத்தமிழ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து சென்ற ஆண்டே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நடைமுறைக்கு வந்து வந்தாச்சு. இந்த வருஷமும் கண்டிப்பா வந்து இருக்கும். அதையுமே நீங்க படிச்சு தான் ஆகணும். நீங்க என்னதான் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சட்டத்தமிழ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து இதுல வந்து இருக்குது. இத தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா வந்து லா ஆஃப் தாட்ஸ், ஃபேமிலி லா, லா ஆஃப் கிரைம், கான்ட்ராக்ட் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் லா, லேண்ட் லா, அதே மாதிரி கம்பெனி லா, பேங்கிங் லான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து சிலபஸ் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா காலேஜ்ல அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாதான் அந்த எல்எல்பி பத்தின நாலேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வந்து வேணும் இல்லையா? அதனால இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் வந்து நீங்க வந்து பார்த்தாதான் நம்ம இது படிச்சா பெட்டரா இருக்குமா, அது படிச்சா பெட்டரா இருக்குமா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? இது எல்எல்பி ஹானஸை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நார்மலி எல்எல்பி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல நீங்க வந்து எல்எல்பி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு அட்வொகேட் கிட்ட போயிட்டு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஜூனியரா வந்து நீங்க வந்து சரி ஆமா ஜூனியர் லாயரா நீங்க வந்து பிராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அடுத்தடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வச்சு நீங்க வந்து தாராளமாக அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு வந்து போக முடியும். மேபி நீங்க வந்து ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரியா வந்து நீங்க அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால வந்து ஜட்ஜ் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு இந்த லா சம்பந்தமா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு அடுத்த ஒரு அப்டேட் வந்து கொடுப்போம். இப்போ உங்களுக்கு ரெண்டு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன அப்டேட்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.